அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். ஒரு பெரியவர் தன்னுடைய பழைய காலத்து நினைவுகளை எல்லாம் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட பகிர்ந்து கொண்டிருந்தார். எப்படி தெரியுமா? நம் தமிழ்நாடு எப்படிப்பட்டது தெரியுமா? மூவேந்தர்கள் ஆட்சி செய்து மிகச் சிறப்புற்ற நாடு. வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு வாரி வழங்கிய நாடு. மயில் மேகத்தை கண்டு மகிழ்ந்து ஆடிக்கொண்டிருந்த போது, ஐயோ மயில் குளிரால் நடுங்குகிறது என்று மயிலுக்கு போர்வை போத்தினான் வேகன். முல்லைக்கொடி படர பந்தலில்லையே என்று ஏங்கியதாக எண்ணி முல்லைக்கொடிக்கு தேர் கொடுத்தான் பாரி. தமிழ் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தான் அதியமான். இப்படிப்பட்ட நம் நாட்டில் இப்போ கொடைத்தன்மையே ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. கொடைத்தன்மையே இல்லை. இப்போது கொடைத்தன்மை என்றாலே தலையில் பிடிக்கிற கொடையாக நினச்சிக்கிட்டு இருக்கான் என்று தன்னுடைய மனசில் உள்ளதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். பக்கத்தில் உள்ள ஒரு காம்பவுண்ட் சுவர், அதில் யாரும் ஏறக்கூடாது என்பதற்காக கண்ணாடி துகள் பொருத்தப்பட்ட காம்பவுண்ட் சுவர். அதன் மேல் ஒருத்தவன் ஏறி நின்று கொண்டு, ஏன் என்னை பார்த்தா பாரியாக தெரியவில்லையா என்றான். நீ அப்படி என்ன செய்தாய் என்றார் கீழே நின்றவர். சைக்கிள் செயின் சுற்றுவது எப்படி, சோடா பாட்டில் வீசுவது எப்படி, பட்டாகத்தை எறிவது எப்படி, பிளேடை வாயில் போட்டு மென்று எதிரிகள் மூஞ்சில் துப்புவது எப்படி என்பதையெல்லாம் இலவசமாக நான் இனிமேல் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்றான் அவன். நீ யார் என்றார் இவர். அதற்கு அவன் சொன்னான், நான் தான் அந்த ஏரியாவினுடைய பெரிய ரவுடி அப்படின்னா. இது எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.